எல்லா ஹோட்டல்லயும் இருக்கா? എൻജോയ് പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മളത് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ സൂര്യണ്ണന്റെ 7ാം വരവ് മൂവിയിലെ നെക്സ്റ്റ് ആ സോങ്ങിന് ശേഷമുള്ള സീനാണ്. കാരണം ഏകദേശം ഇൻട്രോ സംഭവങ്ങളായി കാണിച്ചു, എന്താണ് പുള്ളിക്കാരൻ ചെയ്യുന്നതൊക്കെ കാണിച്ചിട്ടുണ്ട്. അത് മാത്രമല്ല നമ്മളെ വില്ലൻ ആ ഒരു സംഭവം അസൈൻമെന്റ് ഏറ്റെടുത്തിട്ടുണ്ട്. പിന്നെ അത് മാത്രമല്ല 93 days എഗോ ആണ് കാണിക്കുന്നത്. ആൻഡ് അതിന്റെ തുടക്ക സംഭവത്തിനാണ് ശരിക്കും ഓർമ്മയുണ്ടോ എന്ത് ഇനി എന്താ വരാൻ പോണത്? ഇല്ല ഫുള്ളായിട്ട് ഓർമ്മയില്ല, മറന്നുപോയി കുറെ അതായത് എവിടേക്കോ ഓർമ്മയുണ്ട്. പക്ഷെ ആ സീൻ കഴിഞ്ഞിട്ട് ഞാൻ ഈ സീൻ എന്നുള്ളതൊന്നും വലിയ പിടുത്തമില്ല. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും നേരെ അടുത്ത സീനിലിട്ട് പോകാം. തുടങ്ങിയാലോ? റെഡിയല്ലേ? ഓ ഡേ 1 നേരെ ഡേ 8 കാണിച്ചു. വെറുതെ നീട്ടി കളിക്കണം. മുങ്ങണ സിമ്പിൾ ആയിട്ടാണ്. മ്യൂസിക് ഒന്നുണ്ട്. சார் ஆக்சுவலி நாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம். எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நாங்க ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். எங்க ரிசர்ச்க்கு ஒரு மங்கி தேவைப்படுது. ஜஸ்ட் ஒன் டே காலையில எடுத்து போனா சாயந்தரம் 5 o'clock எடுத்து வந்துருவோம். இவரு 10,000 rupees கேக்குறாரு. ആള് പറയുന്നൊന്നും കേൾക്കുന്നില്ല കേട്ടാ, വെറുതെ பண்றாங்க. நாங்க ஸ்டூடண்ட்ஸ். குரங்குன்னு ஏதாவது ஆச்சுன்னா? ஆமாங்க, ஏதோ ஆயிடுச்சுன்னா அப்புறம் முக்கியமான குரங்கு ஒன்னும் ஆகாது. நீங்க வேணும்னா எங்க கூட வாங்க. எங்க கூடவே ஒரு நாள் ஃபுல்லா இருங்க. சாயந்தரம் குரங்கோட திரும்பி வந்துருங்க. ஓகே? ஒரே ஒரு நாள் தான் இருப்பேன். 2 நாள் ஆயிடுச்சா அப்புறம் நீங்க ஃபுல்லா ஆயிடுச்சு தான் கேட்கணும். ஒரு நாள் தான் ஓகே முதலாளி. வரும்போது உங்களுக்கு வாரத்துல பேசாம சும்மா இருடா. நீயே 2000 ரூபாயில கேட்ப. எனக்கு பணம் இல்ல முதலாளி. வரக்கு போனா 1100 ரூபாய் கொடுத்துருங்க. 1100 ரூபாய் வாங்கிக்கலாம் முதலாளி. அப்புறம் போயிட்டு வந்துறோம். அதெல்லாம் முடியாதுங்க. இவனை வேணா அப்படியே கூட்டிட்டு போய்க்க, சும்மா தான் இருக்கு. எனக்கு இவனை விட குரங்கு தான் ரொம்ப முக்கியம். ஐயோ வா போலாம். 1000 ரூபாய்க்கு ஒத்துக்கலாம் முதலாளி. ஓடா நடக்கிற ஜோதியை பாருடா. என்ன அரவிந்தா, கை கேட்டது வாய் கேட்டலையா? ആഴ്ച കാണിക്കുന്നത് നേരെ അല്ലേ? അതാണ് 93 ദിവസം കാണിച്ചത്. ഓ അടുത്ത മീറ്റിംഗ് ഏകദേശം അത്രയും നാൾക്ക് ശേഷം വിത്ത് മ്യൂസിക്. മറ്റേ സോങ് അല്ലേ മുന്നന്തി? കറങ്ങി കാണുന്നതിന്റെ ഷോട്ട് കാണിച്ചല്ലോ അവിടെ. റൊമാൻറ്റിക് ഫാൻ. കോമ്പിനേഷൻ കണ്ട അവര് തമ്മിലെ കോമ്പിനേഷൻ. புரட்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இட்லி சாப்பிட்டு ரோலர் கோஸ்டர்ல சுத்தினா அப்படிதான்டா. வாந்தி வர மாதிரி இருக்கா? ஒண்ணா பார்த்து புரட்டிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. டேய் அரவிந்த் போகாதடா. டேய் എപ്പോഴും കൂടി ഉണ്ടാവുന്നു. டேய் அரவிந்த் நில்றா. இது நல்ல. சாரி. டேய் സുധിയുടെ ലുക്ക് കുറച്ച് ഡിഫറെന്റ് അല്ലേ ബാറ്റുകളിൽ കാണുന്നത്? കുറച്ചൊരു നാടൻ ലുക്ക് ഉണ്ട്.
சுபா பாக்குறாங்கடா முறைக்கிறாங்க. ബീജിയം ഇവിടെ ഒരു ഗജനി എഫക്ട് വരുന്നുണ്ട് ചെറുതായിട്ട് റൊമാൻറ്റിക് ഏരിയ അമ്മേ, തടിയടാ ഉണ്ടാ. തടികട മലയാളം പറയുന്നത് അവര് മറ്റേ ഓണറി മലയാളി പോലെ ഏകദേശം കാണിച്ചു സംസാരം കണ്ടായിരുന്നു കുറച്ച് വ്യത്യാസം ഉണ്ടായിരുന്നു സർക്കസിന്റെ ആണല്ലേ എനിക്ക് തോന്നിയത് സ്ലാങ് കുറച്ച് വ്യത്യാസം വേണം. പൊയ്ക്കോന്നൊക്കെ ஐயோ ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடா ஒரு பொண்ணு இப்படி பாய்ந்து சொல்லி விரட்டி விட்ட பிறகு 1 மணி நேரம் அவ பின்னாடியே அலைஞ்சா கால் வலிக்காது என்ன பண்ணும்? போன் அடிக்குது பாரு. என் போன்ல போன் போக்குறதா அடிக்குது. என் பாட்டுல அடிக்குது ஆனா என் போன்ல டீ சாப்பிடுறியா அட டீ அவ போன் எப்படி அடிச்சு? அப்போ ദൈവമേ അടിച്ചു പറ്റിയോ അത് ഓർമ്മയില്ല എനിക്ക് ഇതാ കറങ്ങി നടക്കുന്നവർക്ക് എടുത്ത് ആ அட பாவி, சைட் அடிச்சு கொண்டுக்கிட்டே பிக் பாக்கெட் அடிச்ச ஒரே ஆள் நீதான்டா. திரும்பி கொடுக்கதா இப்படி கீழே கிடந்து No. எடுத்து சொல்லுவாள்ல ஓ சரி சரி கொடு கொடு அப்படியே இப்பதான் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னேன். இப்ப கொடுப்பேன்னு சொன்னேன் இப்பவே கொடுப்பேன்னு சொன்னா நாளைக்கு கொடுப்பேன் ஏடா ஏ இப்ப கொடுத்தா ஒரு தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவா நாளைக்கு கொடுத்தா ஒரு தேங்க்ஸோட ஒரு மீட்டிங் கிடைக்கும்ல സൂപ്പർ മോനെ. ഇവിടെ എടാ ഫോൺ. കാർത്തി ടച്ച് പിടിക്കുന്നുണ്ട് നല്ലോണം അടിക്കുന്നുണ്ട് റൊമാൻറ്റിക് ஏடா இப்ப எடுத்தா நம்மளுக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம் போனுக்காக அலையிறோம்னு அர்த்தம் வாய்ஸ் ringing. எழுப்பமா மாட்டமான்னு தவிச்சிட்டு இருப்பா டவர் போயிருக்கா ஹலோ ஹலோ என் பேரு சுபா யா இருக்கிற போன் என்னோடது மிஸ் பண்ணிட்டேன் அச்சோ ப்ளீஸ் அதுல நிறைய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் இருக்கு டோன்ட் வரி என்கிட்ட தான் இருக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன் இல்ல எங்கன்னு சொல்லுங்க நானே கொண்டு வந்துறேன் டுமாரோ மார்னிங் 10 o'clock Alpha Skywalk. மார்னிங் 10 o'clock ஆம்பா ஸ்கைவாக் ஓகே Thank you so much. So kind of you. இருடுங்க என்கிட்ட கிடைச்சது சோ கைண்ட் ஆஃப் யூ ஆச்சு வேற யார்கிட்ட கிடைச்சதா அவ்வளவுதானே இப்பயே போனை கேர்லஸா வச்சுக்கிறேன் இல்ல சார் எப்பவுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன் திடீர்னு ஒரு சர்வீஸ்காரர் அங்க வந்துட்டான் நாங்க எடுத்த 3 போட்டோஸ்லயும் அவங்க பின்னாடி நிக்கிறான் ஃபாலோ பண்றானா இல்ல தற்செயலா நடந்ததானே தெரியல அதே கன்ஃபியூஷன்ல யா நாளைக்கு மீட் பண்ணி நான் போன் தரேன் அப்போ ரிலாக்ஸா பேசலாம் இப்போ என் நம்பர் அனுப்புறேன் என் பேரை சேவ் பண்ணி வச்சுங்க ஐ அம் மிஸ்டர் அரவிந்த் ஓகே மிஸ்டர் அரவிந்த் இது என்னோட ஃப்ரெண்டோட போன் இந்த நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றேன் ஓகே ஓகே யா கலக்கிடா. നാളെ പോകാൻ പറ്റുമോ പണിയാവോ ஒரு லவ் சேர்த்து வைக்க போகுது. ചേർത്തൊക്കെ പോകാൻ മേലോട്ട് പറഞ്ഞു ഇനി ഇതിപ്പോ എങ്ങനെ ചേർത്ത് വെക്കുന്നാണ് മുങ്ങി എല്ലാരും തീർന്നു പോച്ച് എന്നൊക്കെ പറയുന്നത് கேட்டிங் பிராக்டீஸ் பண்ணுடா. ഫോണ് കുഴപ്പമില്ല മറ്റേതല്ലേ ഇളകിപ്പോയതാണ് நான் சுபா பேசுறேன் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க என் ஃபோன் கொண்டு வந்திருக்கீங்கல்ல கொண்டு வந்திருக்கேன் அங்க ஒரு மிக்கி மவுஸ் தெரியுது பாத்தீங்களா ஆமா அதுகிட்ட போய் உங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க ஏன் ஃபோன் வேணா சொல்லுங்க ஓகே எஸ் என்னோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் ഓ സെറ്റ് ചെയ്ത് ആ ഓ ஹலோ என்ன பாதிதான் இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஃபிளாஷ் ஆஃப் தெரியுதா ബാക്കി ഓരോ സ്ഥലത്തും കൊടുക്കാനാണ് ஆமா அங்க போய் உங்க நேமோட செகண்ட் லெட்டர் சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ எஸ் என்னோட செகண்ட் லெட்டர் யூ
This is for you. And this too. Oh, இதெல்லாம் கேசி தெரியுதா? ஆமா. ரொமான்டிக் ட்ராக். லாஸ்ட் டேபிளுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் டி-ஷர்ட் போட்டு போன்ல பேசியிருக்கானே. ஆமா. அவன் யார்ட்ட பேசியிருக்கான்னு தெரியுதா? எனக்கு எப்படி தெரியும்? அவன் உங்ககிட்ட தாங்க பேசிட்டு இருக்கான். நீங்க தானே என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஹாய். சாரி, போன்ல நீங்க தானே தெரியாம. சேச்சா, அதெல்லாம் பரவாயில்ல, உட்காருங்க ப்ளீஸ். நைஸ் ட்ரெஸ். കിട്ടിയാൻ അറിയാത്തോണ്ടാണ്. അല്ല இதுல 3 போட்டோஸ்லயும் நீங்க இருந்தீங்க. அதனால கொஞ்சம் டவுட்டா இருந்தது. சேச்சா, சக்கரி இருக்கிறது நல்லதானே. யூ ஹேவ் டு பி. So anyway, I'm Subha Srinivasan. பாருங்க, போன் ஆன் பண்ண உடனே யாரோ கால் பண்றாங்க. ஹலோ, கிடைச்சிருச்சு. லிசன், நான் ஒரு ஃப்ரெண்டோட வெளியில இருக்கேன். ஒரு 45 மினிட்ஸ்ல போன் பண்ணட்டா? സന്തോഷം ഫ്രണ്ട് വന്നു. இன்னைக்கு வெட்னஸ்டேயா? ஓ, வாட் டைம்? ஓ, ஓகே இப்பவே கிளம்பிட்டேன். அரவிந்த், இல்ல ஒண்ணு இல்ல. அரவிந்த், I have to go. I'm so sorry. It's really urgent. I completely forgot. But thank you. ഒഴിവാക്കിയതാണോ? അല്ല, കൊള്ളാൻ തന്നെയാണ്. പക്ഷെ കൊള്ളാൻ വന്നായിരുന്നല്ലോ. എടുത്തില്ല. 28 പെട്ടെന്ന് ഡേ പോകുന്നില്ലേ? ഈ സീനുകളൊന്നും നീട്ടി വലിക്കുന്നില്ല. ചേർന്ന പെട്ടെന്ന് കട്ടാവുന്നുണ്ട്. കറക്റ്റ്. പുറത്ത് ஹலோ ஹலோ, நான் சுபா பேசுறேன். எப்படி இருக்கீங்க? என்ன, நானும் வேலை சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பக்கத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு, தெரியுதா? ஆமாங்க. அங்க தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, தெரியுதா? ஆமாங்க, தெரியுதுங்க. அங்க ஒரு பொண்ணு பிளாக் ட்ரெஸ் ரெட் துப்பட்டா போட்டு போன்ல பேசிட்டு இருக்கா, தெரியுதா? ஆமாங்க, தெரியுதுங்க. அவ போன்ல யார்கிட்ட பேசுறான்னு தெரியுமா? கேக்குறீங்க? அது நீங்கங்க. நீங்க எங்க ரசால டயலாக். ஹாய். ஹாய். என்னங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி, அன்னைக்கு உங்க கூட சரியா பேச முடியல. அதெல்லாம் பரவாயில்லைங்க, இன்னைக்கு பேசலாங்க. எங்க போயிட்டு இருக்கீங்க? ரெண்டு வீட்டுக்கு போய். லிஃப்ட் எடுக்கோ. வாங்க, நான் டிராப் பண்றேன், வாங்க. யானை மேலயா? ஐயோ, வேண்டாம், பயமா இருக்கு. யானை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். அப்புறம் என்ன, வாங்க, சும்மா வாங்க, ஏறுங்க. பாப்பாங்க ஒரு மாதிரியா. அதெல்லாம் பார்க்காதீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, சும்மா வாங்க, ஏறுங்க. காது வைங்க. அப்படியே கை கொடுங்க. அப்படியே வேணாம், அவ்வளவுதான், வந்தாச்சு. எப்படி? அவ்வளவுதாங்க. ஓகேயா? ஐயோ, குத்துது. அதுக்காக நான் யானை மேல டைசாக்க போட முடியும்? எங்க போயிட்டு இருக்கீங்க? அது லட்சுமிக்கு உடம்பு சரியில்ல, அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கேன். என்ன, அவங்க பின்னாடி வராங்களா? லட்சுமிக்கு யானைங்க, யானைக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஆனிக்கு. ஐயோ, நம்ம பேஷண்ட் மேல போயிட்டு இருக்கோம். அதுக்காக யானையை தூக்கி நாங்க போக முடியும்? ആരെ തൂക്കിട്ട് പോവല്ലേ? മറ്റേ സോങ് അടുപ്പിച്ചടുപ്പിച്ച് സോങ് വരുന്നുണ്ട്. പക്ഷെ അത് ഏകദേശം പാട്ടുകൾ തീർക്കാനുണ്ട്. സ്റ്റൈൽ എല്ലാ മൂവിയിലുണ്ടാവുന്ന സ്റ്റൈൽ. സോങ് പിന്നെ ചെയ്യാം. ഏകദേശം റൊമാൻറ്റിക് ട്രാക്കിംഗ് ഇങ്ങനെ എന്നുള്ളതല്ലേ കറക്റ്റ് ആയിട്ട് വരുന്നുണ്ട്. പക്ഷെ എന്നാലും ആളെങ്ങനെയാണ് കാണുന്നുള്ളത് കംപ്ലീറ്റ്ലി പറഞ്ഞിട്ടില്ല ഇതുവരെയായിട്ട്, അല്ലേ? കാരണം ചിലപ്പോൾ സ്മൃതിക്ക് ഫ്രണ്ട്ഷിപ്പ് എന്നുള്ള രീതിയിൽ ആവാം. പക്ഷെ അങ്ങനെ എന്താ പറയുക, വലിയ റൊമാൻറ്റിക് സംഭവമായിട്ടുള്ള ഒരു ഫ്രണ്ട്ഷിപ്പ് രീതിയിൽ തന്നെയാണ് ശരിക്കും പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. റൊമാൻസ് തന്നെയാണ് സംഭവം. റൊമാൻസ് ആണ്. പക്ഷെ പെട്ടെന്ന് നമ്മളറിയില്ലേ, ഡേ അങ്ങോട്ട് പെട്ടെന്ന് ഒരാഴ്ചയൊക്കെ അങ്ങോട്ട് വേഗം കളയാണ്. അപ്പൊ എന്തായാലും ഏകദേശം ആയിരിക്കണം അവര് തമ്മിലൊന്ന് സെറ്റ് ആകാനായിട്ടുള്ള ഒരു ടൈമാണ് തോന്നുന്നു ഇപ്പൊ എടുക്കുന്നത്. 93 days കറക്റ്റ് കൊടുത്തിട്ടുണ്ടല്ലേ? ആ ഒരു സമയത്തിനുള്ളിൽ നമുക്ക് സംഭവങ്ങളൊക്കെ കാണിച്ചു തന്ന് നേരെ മറ്റേ ട്രാക്കിലോട്ട് വരാനുള്ള സംഭവമാണ് വെച്ചിട്ടുള്ളത്. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും അടുത്ത സീൻ വരാം. അടുത്ത സോങ് ആണ്. അത്രയേ ഉള്ളൂ. അടുത്ത സീനിലേക്ക്